வணக்கம். நான் உங்கள் ஸ்டாலின், மாநில ஒருங்கிணைப்பாளர், மயிலாப்பூர். இராம் இசை இந்த சுபவி என்ன பண்ணியிருக்காரு, ஒட்டு திண்ணை 200 ஊப்பி சுபவி என்ன பண்ணியிருக்காரு, அண்ணன் சீமான அது நடத்துகிற கூட்டம் திராவிடத்துக்கான திராவிட இயக்கத்தோட வரலாறை பற்றி பேச வேண்டிய கூட்டம். தொடக்கத்திலேயே அண்ணன் சீமானிலிருந்து ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கிறாருன்னா, யாரோ ஒரு ஆளு திராவிடத்தை போது பொழந்து எடுத்துருக்காருன்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான். அதர்றானுங்க. ஒரு திராவிட இயக்க கூட்டம்னு போட்டா தொடங்கத்திலிருந்தே சீமான் அண்ணன் தான் தொடங்குறாங்க. ஏன்னா திராவிடம் என்றதை தூள் தூளாக சுக்காக உடைச்சி அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லாத மண்ணு, பெரியாரம் ஒரு மண்ணுன்னு சொல்லி தூள் தூளாக உடைச்ச ஒரு ஆள், ஒரு தலைவர், ஒரு தமிழ் தேசிய தலைவர் இருக்காருன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அந்த ஒரு பயம் தான். இவங்க எந்த கூட்டம் போட்டாலும் அது நாம் தமிழ் கட்சி அந்த சீமான்ல இருந்து அந்த பேச்சே ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் என்ன பண்ணியிருக்காரு சுபவி மாசு அவர் கலந்து கொண்டிருக்க ஒரு கூட்டத்தில் பேச ஆரம்பிக்கும் போது 30 நொடிகள் பேசினே இருக்கும் போது சொல்றாரு, ஆடு மாடுங்கிட்ட பேசுறவங்கிட்ட எல்லாம் பேசி இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, அவங்களாம் பதில் சொல்லி இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஐயா சுபவி யாரு தெரியும்ல, இவர் தொடக்கத்துல தமிழ் தேசியவாதியா தான் இருந்திருக்காரு. ஆனா பெரியார் பற்றாளரும் ஈவேரா பற்றாளரும் தான் இருந்திருக்காரு. புலிகளின் ஆதரவாளர், புலிகளுக்காக சிறை சென்ற போடா சட்டத்திலாம் போன அப்படின்னு பெரிய பித்தர் இவரு. இதே கருணாநிதியை, இதே திமுகவை பயங்கரமான எதிர்த்த ஒருவர். தமிழ் தேசியம்னா என்னன்னு சீமான் அண்ணனுக்கு இவரும் சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ணன் திருமாவளவன் போல, ஐயா ராமதாஸை போல, குளத்தூர் மணியன் போல சுபவியும் சொல்லி கொடுத்துருக்காரு தமிழ் தேசியம்னா என்னன்ட்டு. அவரோட இயக்கத்தோட பேரு திராவிட தமிழர் பேரவை, திராவிட இயக்க தமிழர் பேரவை. அதுன்னா திராவிட இயக்க தமிழர். அப்போ திராவிடம்னா தமிழ் இல்ல, தமிழர் இல்ல, அதானே திராவிடர் இயக்க தமிழர் பேரவை அப்படின்ட்டு இவர் பேர் வச்சிருக்காரு. பேர்லயே இவ்வளவு முரண்பாடு இவருக்கு. அவன் திமுக காரன் கேட்டா தமிழ் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ்னுவான். ஆனா இவரு திராவிட இயக்கம் தமிழர் பேரவை, அதுல திராவிட இயக்கம் ஒரு இயக்கம், தமிழர் பேரவை ஒரு இயக்கமா? இவர் அநியாயத்துக்குன்னா நம்ம விமர்சனம் பண்றது ஒரு பொறாம. நம்ம கிட்ட இருந்த சீமான தமிழ் தேசியத்தை நம்மளால முடியாத, தூக்கி பிடிக்க முடியாத ஒரு தமிழ் தேசியத்தை சீமான் அவர்கள் அருமையா தூக்கி பிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. அந்த ஒரு பொறாமையில இவர் சொல்ல ஆடு மாடுகிட்ட பேசுறவங்களாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆடு மாடு கிட்ட பேசினாரா? அந்த கூட்டத்தோட இந்த மக்கள் கிட்ட திரித்து சொல்றதே இந்த திராவிட கைக்குலியின் பெரிய வேலையா இருக்கு. அவர் பண்ணது மாடுகளை நிக்க வச்சு மாடுகளுக்கான மாடுகளுக்கான பொதுக்கூட்டம், ஆடு மாடுகளுக்கான பொதுக்கூட்டம், அது மரங்களுக்கான. அது சொல்றாரு, ஆடு மாடுகிட்ட பேசுறவங்கிட்ட மரங்கிட்ட பேசலாம், பேசி என்ன பண்ண முடியும்? மருத்துவமனை எல்லாம் கூப்பிடுறது சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு. உண்மையான நிலைமை அது கிடையாது. ஆடு மாடுகிட்ட பேசல, ஆடு மாடு வளர்க்கிற அந்த வேளாண் பெருங்குடிகளுக்காக பேசுறது, மேய்ச்சல் நிலத்துக்காக பேசுறது. மரங்க கிட்ட பேசுறாருன்னா மரங்கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி மரம் மண்டைங்கிட்ட பேசுறாரா? அவர் பேசும்போது பாக்குறல யூடியூப்ல மொத்தத்தையும். உனக்கு ஒரு பெரிய பொறாம, ஒரு ஆள் தலைக்கீழே இந்த அரசியல மாத்தினுட்டான் தமிழ்நாட்டுல. நாம இந்த தமிழர்களை பிரிச்சு திராவிடன்ற பேர்ல சாதி ரீதியா பிரிச்சு வச்சிருந்தோம். ஒரு சாதி சங்கத்திலையும் பேசி இப்போ ஆடு மாடு வைக்கிறத பத்தி பேசுறாருன்னா கோனார் சமூகத்துக்காக பேசுறாரு அப்படின்னு வேண்டியது. சாதிய வாக்குகளை வாங்கணும், அந்தந்த சாதி சார்ந்த வாக்குகளை வாங்கணும்ட்டு பணம் ஏறுறாரு, பணமரம் ஏறுறாரு, மரங்க கிட்ட பேசுறாரு, ஆடு மாடுகளை மாநாடு போடுறாரு அப்படின்றது. இங்க பாரு, நீ பிரிச்ச இந்த தமிழர் இனத்தை சாதியா பிரிச்சு போட்டு வச்சிருக்க. ஆனா கேட்டா நீ தான் சமத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசுவ. அந்த சாதியா அங்கங்க பிரிஞ்சு இருக்கணும்னா இந்த தமிழை ஏன் ஒன்னும் சேர மாட்டான்னு பாக்குறாரு. இவன் எங்கடா சேர்றான், தமிழன் ஒன்னும் சேராம வேற எப்படிடா சேர்றான்னு பாக்குறாரு. பார்க்கும்போது அவன் ஒரு சின்ன சின்ன சாதியா அங்கங்க கூட்டம் போட்டு தெரியுறான். இப்போ ஒரு நாடார் சங்க கூட்டத்துக்கு போயிருக்காரு அண்ணன். அது கபிலன் ஒரு ஆளு ட்விட்டர்ல போட்டு இருக்கான். அவர் நாடார் சங்கத்து கூட்டத்துல போய் சீமான் நாடார்களோட வாக்குகளை பெறுறதுக்காக போறாரு. அப்ப KKSSR எல்லாம் நாயுடு சங்கத்து கூட்டத்துக்கு, ரெட்டியார் சங்கத்து கூட்டத்துக்கு போறாங்களே, அதை என்ன சொல்லுவ? கனிமொழி நாடாரா? கனிமொழி நாடார் சங்க கூட்டத்துக்கு போறாங்களா இல்லையா? நாடார் சங்கத்தின் ஏற்பாடு பண்ற கூட்டத்துக்கு போனாங்களா இல்லையா? சரி, கனிமொழி நாடார்னா கருணாநிதி நாடாரா? எப்படி அவன் தமிழன் வந்தா அவனை ஒரு சாதியா பாக்குறீங்க? குலத்தொழில் செய்ய சொல்றாரு சீமானு. பனைமரம் ஏறுறது குலத்தொழில், ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், விவசாயம் பண்றது குலத்தொழில், மீன் பிடிக்கிறது குலத்தொழில். அப்படின்னா கருணாநிதி, MK ஸ்டாலின், இப்ப உதயநிதி 3 தலைமுறையா தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்களே. கருணாநிதி குடும்பத்தோட குலத்தொழில்னா ஆள்றதா தமிழ்நாட்டை? நீங்க எங்களை சாதியா பிரிச்சு, தமிழர்களை சாதியா பிரிச்சு, தமிழர் அல்லாத ஒருத்தர் ஆளணும்னா சாதியா இவங்களை பிரிச்சு போடணும்னு கொண்டு வந்த அந்த ஐடியாலஜி தான் திராவிடம். இன்னைய வரைக்கும் திராவிடம்னா என்னன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. உங்க திராவிட இயக்கத்தோட தலைவர்களுக்கு அது திராவிடம்னா என்னன்னு தெரியல. கட்சியா வச்சு நடத்தினிருக்க திமுக அதிமுகவை சார்ந்த பெருந்தலைவர்களுக்கு திராவிடத்துக்கு விளக்கம் தர முடியல. அடி அந்த மாதிரி அடி சொல்ற. ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்துறாரு, ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்துற, ஆடு மாடு மேய்க்கின்ற வேளாண் பெருங்குடிகளுக்காக மாநாடு நடத்திருக்காரு. தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு சொல்லி கிளாஸ் எடுத்திருக்காரு சுபவிக்கு. நீ சொல்ற ஆடு மாடு வளர்க்குறது, விவசாயம் பண்றதுதான் கேவலமான தொழிலா நினைச்சிருக்க. பில்கேட்ஸே இப்போ கோழி பண்ணை வச்சு, ஆட்டு பண்ணை வச்சு, மாட்டு பண்ணை வச்சு விவசாயத்துக்கு போயிட்டாரு. யாரு? பில்கேட்ஸு. உன்ன மாதிரி ஆளுங்களாம் அங்க இருந்தா பில்கேட்ஸ் கூட அது கேவலமான தொழில் நினைச்சிருப்பாரு போடுது. அந்த மாதிரி உருட்டுறீங்கடா உருட்டு. அதுக்கப்புறம் மரங்க கிட்ட பேசுறாரு. மரங்க கிட்ட பேசுறா, உங்ககிட்ட பேசுறாரு. மரத்தோட தேவை என்ன, மரத்தை ஏன் வெட்டக்கூடாது, காடுகளை ஏன் காப்பாற்றணும்,
காடுகளோட வளம் எவ்வளவு முக்கியம், மலைகளோட வளம் எவ்வளவு முக்கியம் உங்ககிட்ட பேசுறாரா? மக்கள்கிட்ட பேசுறாரு, எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு தேவை. நம்மள ஏதோ ஒரு பக்கம் திருப்பி விட்டு இவங்க நம்ம வளங்கள்லாம் கொள்ளாடிச்சுன்னு இருக்காங்க, நம்மளோட தற்சார்பு பொருளாதாரத்தையே வந்து இவங்க வீழ்த்தின்னு இருக்காங்க, இதுல இருந்து மக்களை வீழ்த்தெழுங்கன்ட்டு ஒரு இளைஞர் பட்டாளத்தை தம் பக்கம் திருப்பின்னு இருக்காரு, இயற்கை பக்கம் திருப்புறாரு. இது இவங்களால பொறுத்துக்க முடியல. ஆஹா, இவன் ஒரு புதுவித அரசியல் எடுத்துட்டு வந்திருக்கானே, மக்கள் விழித்துக் கொள்வார்கள், காசுக்கு பணம் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காம ஓட்டுக்கு பணம் வாங்காம தான் ஓட்டை போட்டுருவான், கோழி பிரியாணிக்கும் கோட்டருக்கும் வந்து அடிப்படையாம 500 ரூபாய்க்கு மயங்காம தான் ஓட்டை வந்து சீமானுக்கு எங்க போட்டுற போறான்ட்டு ஒரு பெரிய பொறாமையில இந்த ஆள் இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்காரு. இதுல வேற ஏற்கனவே ஒரு காணொலியில பேசியிருந்தான், இந்த பக்கம் நம்மளை திட்டிட்டு நல்லா திட்டிட்டு அந்த பக்கம் போய் துக்கம் விசாரிக்கிறாரு அண்ணன் சீமானு அப்படின்ட்டு. டேய், தனி மனித விருப்பு வெறுப்பு வேற, அரசியல்ல கட்சி கொள்கை கோட்பாட்டுல இருக்கிற அந்த விருப்பு வெறுப்பு வேற. இது கூட தெரியல உன்னெல்லாம் பெரிய மனுஷனா நம்பின்னு நான்லாம் சின்ன வயசுல கலைஞர் டிவில ஒன்று போட்டா நீ பேசுறதை வச்சு பார்த்துன்னு இருப்பேன். இப்பெல்லாம் யோசிக்கிற இந்த மாதிரி ஒரு முட்டாள் பேசுறதை ஏன் தான் பார்த்துன்னு இருந்தான்ட்டு. அடிப்படை அறிவே இல்லாத ஒரு ஆளா இருக்க நீ, ஒரு இயக்கத்தோட தலைவரா செயலாளரா நீ எப்படி செயல்படுறன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுல சொல்ற எங்களுக்கு மாண்பெல்லாம் தெரியும், உனக்கு என்ன மாண்பு தெரியும்? என்ன மாண்பு தெரியும்? இதே மு.க. ஸ்டாலின் அண்ணன் சீமானோட அப்பா இருந்ததுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் கூறியிருக்காரு. அண்ணன் சீமான் மயக்க அடிச்சு கீழே விழுந்து இருக்கும் போது ஃபோன் பண்ணி நலம் விசாரிச்சிருக்காரு. நீ மு.க. ஸ்டாலின் விமர்சிச்சியா? உன்னை சீமான் இந்த கிழிக்கிறாரு, சீமானுக்கு ஏன் ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்ன நீ கேட்டியா மு.க. ஸ்டாலின? என்னடா நினைச்சுன்னு இருக்கீங்க? என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? ஒரு அடிப்படை அறிவே இல்லாத ஒரு அரசியலை வந்து நீங்க கையில எடுத்து போறீங்க. இன்னும் வந்து சாதி மத அந்த வேறுபாடை விட மோசமானது இந்த கொள்கை ரீதியா கட்சி ரீதியா, அதாவது கட்சி தீண்டாமை மாதிரி ஆயிப்போச்சு. திமுக அதிமுக காரன் ஒருத்தனை பார்த்தா சிரிச்சு விட மாட்டான். இங்க கேரளால போனா காங்கிரஸ் கட்சியாரும் கம்யூனிஸ்ட் கட்சியாரும் 2 முதல்வர்கள் ஒரே கார்ல போறாங்க, ஒன்னா உட்காந்து தேநீர் அந்த அரசியலை பத்தி பேசிக்கிறாங்க. எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு ஒரு குட்டி சோறு ஆக்குற வேலையை இந்த திராவிட இயக்கங்கள் செஞ்சுன்னு இருக்கு. இந்த சுபவிக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், சுபவி அவர்கள் இளைஞர்கள் தூய அரசியல் பக்கம் திருப்புற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை நம்ம செந்தமிழ் சீமான் வந்து செஞ்சுன்னு இருக்காரு. ஒரு இனத்துக்கு இந்த வரலாற்றிலே ஒரு இனத்துக்கு ஒரு தலைவர் ஒரு தடவை கிடைப்பாரு. ஆனா நம் இனத்திற்கு, தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் இருவேறு நிலப்பரப்பில் நமக்கான 2 தலைவர்கள் ஒரே சம காலத்துல. ஒன்று எங்கள் தலைவர் மேதகு அவர்கள், இன்னொன்று எங்கள் செந்தமிழ் சீமான் அவர்கள். இளைஞர்கள் எப்படி ஐயா எங்கள் தலைவர் மேதகு அவர்களை போற்றி கொண்டாடினாங்களோ அந்த அளவுக்கு அந்த சீமானை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறாங்க. டேய், இந்த நாட்டை வந்தவன் போனவெல்லாம் நீங்க ஆள்வீங்க, திருட்டு ரயில் ஏறி வந்தவங்களாம் ஆளலாம், ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கலாம் ஆளலாம். ஆனா உண்மையான கொள்கையின் தத்துவத்தையும் கோட்பாட்டையும் கொண்டு மக்களுக்கான சிறந்த செயற்திட்டத்தை கையில வச்சுன்னு இயற்கை விவசாயம், அனைவருக்கும் அரசு வேலை. டாஸ்மார்க்ல வேலை செய்யறவங்க அரசு வேலை கொடுக்குறீங்க, சாராயத்தை அரசு காய்ச்சி அரசே விற்குது. ஏன் கல் இறக்கி விற்கா என்ன ஆக போகுது? ஏன் வேளாண்மை விவசாயம் பண்றது அரசு வேலையா இருக்கக்கூடாதா? ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலையா இருக்காதா? சரக்கை ஊத்தி கொடுக்குறவங்க, சாராயத்தை ஊத்தி கொடுக்கறது அரசு வேலையா இருக்கும் போது இதெல்லாம் அரசு வேலையா மாத்தலாமே. படித்தவர் படிக்காத அனைவருக்கும் அரசு வேலை சாத்தியம் இல்லையா? நீ டாஸ்மார்க்ல வேலை செய்யறவங்க அரசு வேலை கொடுக்கும் போது ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலை கொடுக்குறது தப்பே கிடையாது. ஆடு மாடு மேய்க்கிறதுனா அவ்வளவு கேவலமான வேலையா உங்களுக்கு? சீமான் வந்து அப்படியே பிற்காலத்துக்கு நம்மளை தூக்கி திரும்பி கூப்பிட்டு போறாரு. அவர் வந்து திரும்ப வந்து படிக்கிற ஒரு சமூகத்தை, படிச்சு முன்னேற ஒரு சமூகத்தை பின்னோக்கி இழுத்துன்னு போறாருன்ற சீமான், அண்ணன் சீமான் அந்த கட்சியோட கொள்கை என்ன தெரியுமா? ஒரு மக்களோட செயல்திட்டம் என்ன தெரியுமா? தரமான, உயர்தரமான, சமமான, அனைவருக்கும் சமமான கல்வி, மருத்துவம், குடிநீர் இலவசம், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். ஒரு ஆள் வந்து ஒரு சமூகத்தை படிப்பறிவுல இருந்து பின்னாடி இழுத்துன்னு போறாருன்னா கல்வியை இலவசமா தருவேன்னு சொல்லுவாரா? அதுவும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மருத்துவ படிப்பு வரை இலவசம் தருவேன்றாரு. இதை பத்தி யாருன்னா ஒருத்தர் பேசுறீங்களாடா? எவனா ஒருத்தர் இதை பத்தி கல்வி, குடிநீர், மருத்துவம் இதை தரமா கொடுக்கணும்னு பேசியிருக்காரு. அதை யாருன்னா பேசியிருக்காங்களா? சரி, ஐயா மு.க. ஸ்டாலின் இப்ப தலை சுற்றல் வந்து காவிரி மருத்துவமனையில போய் பார்த்தாரு, ஏன் அரசு மருத்துவமனையில ஒரு மருத்துவம் பார்த்துக்கல? அதுக்கு ஒண்ணே ஒரு சைடு அவர் என்ன உருட்டுறாரு, கே நேரு என்ன உருட்டுறாருன்னா, எங்க பாதுகாப்பு இருக்கோ அந்த இடத்துல தான் போய் இது காவேரியில அங்கதான் பாதுகாப்பா இருக்கு. அப்ப அரசு மருத்துவமனை. இந்த பக்கம் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, பெரிய பெரிய தலைவர்கள் அந்த மாதிரி இடத்துல போய் அட்மிட் ஆனா வர பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். டே, ஃபர்ஸ்ட் உங்க பெரிய தலைவர்களை போய் அந்த இடத்துல அட்மிட் ஆக சொல்லு. அவர் உயிரோட வெளில வந்தாருன்னா பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இல்லையான்னு பார்க்கலாம். நான் சொந்தமா அனுபவிச்சிருக்கேன். நான் என் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு. அப்போ என்ன பண்றோம், அரசு பொது மருத்துவ ராஜாஜி பொது மருத்துவமனை தான் வந்து அட்மிட் பண்றோம். அவங்க என்ன பண்றாங்க, கலைஞர் காப்பீடு திட்டம் அதுல வந்து 2 லட்ச ரூபாக்குள்ள இருந்தா அதுக்குள்ள ஒரு ஆபரேஷன் பண்ண முடியாது, அந்த ஆபரேஷன் பண்றான். இப்போ அட்மிட் ஆகிருக்கு. அந்த ஆபரேஷன்ல ஃபேன் ஓடல, டைல் எல்லாம் பேர்ந்து இருந்தது, எலி மேஞ்சு இருந்தது. அந்த இடத்துல ஒரு மருத்துவர் இருக்கான், நோயாளியை தொட்டு கூட பார்க்க மாட்டான். அவன் தான் சீஃப் டாக்டர், அந்த அறுவை சிகிச்சை பண்றேன். ஆன்ஜியோ பண்ணிட்டு அந்த மருத்துவரை பார்க்க சொல்லி போறாங்க. நானும் எங்க அப்பாவும் போறோம். அந்த மருத்துவர் உட்காந்து இருக்கான். உட்காந்து என்ன வயசு? 65. எத்தனை பசங்க? 2 பசங்க.
கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பேரம்பத்தியை பார்த்துட்டியா? பார்த்தாச்சு. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணா உங்கள் உடம்பு தாங்காது, நீங்கள் இந்த மாத்திரையை வாங்கிக்கினேன் வீட்டில் போய் ஓய்வெடுங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாவா அப்படின்ட்டு. நான் அதை நம்பி வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்கோம். வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டு 2 நாள் அவருக்கு வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் ஆகிட்டாரு. அவர் தூக்கி பக்கத்தில் இருக்க காவேரிக்கு போகிறோம். அங்கே காவேரி யாருதுன்னு தெரியல, இதே திமுக அரசை சார்ந்தவங்க நடத்துறது. அங்கே என்ன பண்ணுறான், 1 மணி நேரத்தில் அவர் சரியாகி உட்கார வைக்கிறான். 3 நாளில் வந்து இறுதி அறுவை சிகிச்சை பண்ணுறான். எந்த அரசு மருத்துவமனையில் இவருக்கு இந்த சிகிச்சை பண்ண முடியாது, இது பண்ணால் அவர் தாங்க மாட்டார், அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அதே ஆட்சியை சார்ந்த அமைச்சர்கள் நடத்துகிற அதே மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையில் அவர் உயிரை காப்பாற்றி கொடுக்குறான். இங்கே 8 லட்சம் ஆகுது, அங்கே காப்பீடு திட்டம். அவன் பார்க்குறான் 2 லட்சத்துக்கு மேலே எந்த சிகிச்சையாக இருந்தாலும் பண்ணுறது கிடையாது, அரசு மருத்துவமனையில் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு அரசு மருத்துவமனை வச்சுன்னு நீங்கள்லாம் தரத்தை பற்றி பேசலாமாடா? நான் இருக்கேன், சாட்சியாக நான் இருக்கேன், எங்கள் அப்பா இருக்கார். இன்னும் இதே காவேரி மருத்துவமனையில் காப்பாற்றி இருக்கிறீங்க, அதே அரசு மருத்துவமனையில் கைவிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி பணம் இருந்தால் தான் வந்து ஒருத்தரை காப்பாற்றணும், நீங்கள் வந்து மருத்துவத்தை வந்து ஒரு தொழிலாக ஒரு வியாபாரமாக மாற்றிட்டீங்க. கல்வியும் அதே தான். ஒரு அரசு பள்ளியில் கிடைக்காத ஒரு அந்த தரமான கல்வி இதே அரசு சார்ந்த அமைச்சர்கள் நடத்துகிற தனியார் பள்ளியில் கிடைக்குது. அதே போல் குடிக்கிற தண்ணி, அரசு தர தண்ணி தரமாக இல்லை, அதே அந்த கட்சிக்கார சார்ந்த வாட்டர் கேன் பிஸ்னஸ் அமோகமாக போது நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் வியாபாரமாக பார்க்குறீங்க. இதை வந்து மக்களுக்கு உணர்த்துற ஒரு வேலையை அண்ணன் செந்தமிழ் சீமான் செஞ்சுன்னு இருக்காரு. உணர்த்துறாரு, இவன் வியாபாரம் ஆக்கிட்டான், இவன் நமக்கானவன் இல்லை, இவன் நம்ம இனத்தவன் இல்லை, இது வந்து நீ எப்பவுமே சாதி சண்டையே போட்டுன்னு இருக்க, இந்த சாதி சண்டையை வச்சு இந்த திராவிடம் ஊட்டின்னு இருக்கான், நம்முடைய இயற்கை வளங்கள் காணாம போகுது, நம்மளோட கனிம வளங்கள் காணாம போகுது, இதை மீட்டு எடுக்கணும், ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அசிங்கம் இல்லை, தற்சார்பு பொருளாதாரம் அது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை காட்டி முன்னேற்றத்துக்கான பாதையை வந்து அந்த சீமான் காட்டி கொண்டிருக்கார். இதை தாங்க முடியாத சுபவீர பாண்டியன் போல பல அல்லக்கைங்க, பல அந்த என்னது சோத்துக்கு கையேந்திர இந்த மாதிரி 200 ரூபா யராமிஸ் எல்லாம் என்ன பண்ணுறானுங்க, அந்த சீமானை எப்படியாச்சும் காலி பண்ணணுன்ட்டு ஒரு வேலையை செயல் திட்டம் போட்டு செஞ்சுன்னு இருக்காங்க. இவர்களுடைய செயல் திட்டம் ஒன்றும் பலிக்காது. நன்றி, வணக்கம்.